ஹாய், இன்றைக்கி வந்து டே 1 வரலட்சுமி பூஜை வந்து எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கலசத்தில் வந்து கயிறு கட்டிட்டு மஞ்சள் குங்குமம் வந்து போட்டுட்டு நம்ம வீட்டுக்கு கட்டுறல ரைஸ் வந்து கீழே இருக்கணும். அதுக்கப்புறம் வாழை வந்து கீழே இருக்கணும். அதுக்கப்புறம் பூஜை பொருட்கள் அந்த ப்ரிப்பரேஷன் திங்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அதை நம்ம அடுத்து வந்து இந்த கலசத்தில் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏன் நம்ம போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, அம்மன் ஒரு பெண்ணால் அவங்களே வந்து அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து நான் எப்பயுமே வந்து நம்மள்கிட்ட இருக்கிற பூஜை பொருட்கள் போடுறோம். பூஜை பொருட்கள் எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன்னா அது வளையல், அதுக்கப்புறம் வந்து கண்ணாடி, இந்த நம்ம வந்து எங்கே உட்காந்து பாருங்கள், அந்த பிளேட்டில் இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கலசை போட்டுரு எல்லாத்தையும் போட்டுருக்கு. அப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ரொம்ப வந்து வரலட்சுமி பூஜை சொல்லும் போது நம்மளுக்கு வந்து ஒரு ஃபெஸ்டிவல் சொல்ல முடியாது, ரொம்ப ஒரு வேண்டுதலான ஃபெஸ்டிவல் சொல்லலாம். ஸோ ஒரு வந்து அதுக்கப்புறம் நம்மகிட்ட இருக்கிற நட்ஸு, அதுக்கப்புறம் வந்து சில நட்ஸுன்னு சொல்ல முடியாது, நம்மளாம் பொங்கலுக்கு போடுவோம்ல கேஷ்யூ நட்ஸ் அப்படியே போடுவோம்ல, அதை எடுத்து நம்ம சிறிதை மட்டும் கொஞ்சம் போட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம போடும்போது அலங்காரம் பண்ணிப்பா சொல்கிறீங்க. பட் ஆனால் ஏன் நம்ம நட்ஸ்லாம் போடுறான்னு கேட்டிங்கன்னா, எனக்கு அதை பற்றி தெரியல. பட் என்ன பெரியவங்க சொல்லுவாங்க, சுவாமி அவங்கள அலங்காரம் பண்ணியிருப்பாங்க நின்றுட்டு. எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. பட் எங்கள் அம்மாக்கோ எங்கள் அப்பாக்கோ அதுக்கப்புறம் பெரியவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அதனால் நான் சொல்கிறேன். ஸோ நானும் எங்கள் அண்ணா மட்டும் தான் போட்டிருக்கோம். நீ 2 பேர் மட்டும் தான் போடணும்னு கேட்டிங்கன்னா, இல்லை அந்த மாதிரி இல்லை, 4 பேர் 5 பேர் அந்த மாதிரி போடலாம். அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் பூஜை பொருட்கள். அதுக்கப்புறம் இந்த பூஜை பொருட்கள் எல்லாமே எங்கள் அம்மா ஆரத்தி எடுத்துகிட்டு அப்புறம் தான் நான் வந்து உள்ளே வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு ரொம்ப வெயிட்டாக இருக்கிறதுனால எங்கள் அப்பா வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து நடுவில் வந்து ஒரு விளக்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நிரப்பேன். ஸோ தேங்க்யூ எல்லாருக்கும் என்னோடய வீடியோ பிடிச்சிருக்கோம். ஹாய், இன்றைக்கி வந்து டே 1 வரலட்சுமி பூஜை வந்து எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கலசத்தில் வந்து கயிறு கட்டிட்டு மஞ்சள் குங்குமம் வந்து போட்டுட்டு நம்ம வீட்டுக்கு கட்டுறல ரைஸ் வந்து கீழே இருக்கணும். அதுக்கப்புறம் வாழை வந்து கீழே இருக்கணும். அதுக்கப்புறம் பூஜை பொருட்கள் அந்த ப்ரிப்பரேஷன் திங்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அதை நம்ம அடுத்து வந்து இந்த கலசத்தில் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏன் நம்ம போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, அம்மன் ஒரு பெண்ணால் அவங்களே வந்து அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து நான் எப்பயுமே வந்து நம்மள்கிட்ட இருக்கிற பூஜை பொருட்கள் போடுறோம்.